ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எகெயின் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது மாதிரி நான் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட்டில் வந்து நிறையா சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு தவாவில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன். கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாலே வந்து பெரியவங்களும் வேணாங்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு 4 to 5 வந்து வெள்ளைப்பூடு நச்சு போட்டுட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வதக்கினோன்னா கட் பண்ண பீட்ரூட்டை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்காண்டி நான் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து ஒரு சிம்லேயும் இல்லாமல் ஃபுல்லாகவும் இல்லாமல் மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கறிரும். 2 ஸ்பூன்ஸ் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வந்து சில்லி பவுடரும் 2 ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதாங்க. இவ்வளோ ஹோட்டல் ஸ்டைலில் பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி